இப்படிலாம் கூட விபத்து நடக்குமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துற வகையில டெல்லியில நடந்துற ஒரு விபத்து தான் இன்னைக்கு கார் வைத்திருக்க பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு வீட்டுல ஒரு பைக் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சவங்க, கொரோனாக்கு பிறகு நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சேஃபா போயிட்டு வர்றதுக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார் வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்டா கொஞ்சம் சேஃப்டியாகவும் கொஞ்சம் மாடர்னாகவும் கார் இருக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டு இந்த சன்ரூஃப் இருக்கிற கார்கள்ல அதிகமாக வாங்குறாங்க. இந்த சன்ரூஃப் இருக்கிற கார்களில் வாங்கி என்ன பண்ணாங்கன்னா வெளியூர் போகும்போது ஒரு ஹைவேஸில் போகும்போது குழந்தைங்களை அந்த சன்ரூஃபில் நிப்பாடி வச்சுக்கிட்டு போறத வந்து பார்க்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கெத்தாகவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாலியாகவும் ஒரு விஷயமாகவும் இருந்தாலும், இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு விபத்தோட அதிர்ச்சியின் மையம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, டெல்லியில ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருந்திருக்காங்க. கார்ல இந்த மாதிரி குழந்தைய வந்து சன்ரூஃப்ல நிறுத்தி வச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாடு வந்து குறுக்க வந்திருக்கு. அப்போ வந்து சடன் பிரேக் அடிச்சபோது அந்த சன்ரூஃப்ல நின்றுட்டு இருந்த குழந்தைய வந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தது தான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இத்தனைக்கும் அந்த கார் வந்து ரொம்ப ஹை அண்ட் விலை மதிப்பு அதிகம் உள்ள காரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கவங்களுக்கு எந்த விதமான ஆபத்துமே உயிருக்கு எந்த விதமான ஆபத்துமே ஏற்படாத வகையிலாம கட்டமைக்கப்பட்ட அந்த கார்ல இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு. அதாவது ஹைவேஸ்ல போகும்போது சடன் பிரேக் அடிச்சிருக்காங்க. குழந்தை தூக்கி வீசப்பட்டு சன்ரூஃப்ல தலைய கை காலை நீட்டிக்கிட்டு நின்ற குழந்தை தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம். முதல்ல இந்த மாதிரி விபத்துக்கு காரணம் அப்படின்னா இது சேஃப்டி இல்லாம அந்த பெற்றோர் நடந்துக்கிற விஷயம் தான். முதல்ல சன்ரூஃப் அப்படிங்கிற டெக்னாலஜி எதுக்கு அப்படின்னு பல பேருக்கு தெரியல. அதாவது ஒரு மலை பிரதேசங்களில் போகும்போது சூரிய வெளிச்சம் பெரிய அளவுக்கு வந்து இருந்தாலும் சைடுல நிறைய மரங்கள் இருக்கும்போது இந்த கார் போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து என்ன சன்ரூஃபை திறந்து விட்டா வெளிச்சம் உள்ள வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணாங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா படங்கள்ல அதை குழந்தைகளை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெரியவங்க அப்படியே ஜாலியா போற மாதிரி காமிப்பாங்க. இதை பார்த்து இந்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு தான் பெற்றோர்களும் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியும். குழந்தைங்களும் அதை வந்து பிரியப்படுறாங்க அப்படிங்கிறத. இதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா இதுல என்ன பெரிய தவறுனா, ஒரு ஒரு லாங் டூர் போகும்போது ஒரு பெரிய இதுல போகும்போது ஹைவேஸ்ல போகும்போது கார் வந்து ஒரு 100 110 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது இந்த மாதிரி செய்யறதுங்கிறது பெரிய ஆபத்து. அந்த ஆபத்து தான் இப்ப டெல்லியில நடந்துருக்கு. நீங்க இந்த மாதிரி குழந்தைகளோட அவங்களோட ஆசைக்காக நீங்க இப்படி நிறுத்திட்டு போறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கவனிக்கணும். நீங்க ரொம்ப அடசலான ஒரு இடத்துல ஒரு குறுகிய சாலை இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க அந்த மாதிரி போகிறது வந்து ஒரு ஆபத்து. என்ன ரீசன்னா, அங்க மேல வந்து கரண்ட் கம்பி இந்த மாதிரி வயர்கள் கேபிள் வயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம கார்ல இருக்கவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. அது கார்ல பட்டாலும் அந்த இது வந்து அந்துரும். ஆனா குழந்தைகள் மேல இருக்கிறாங்க, அவங்களோட கழுத்து இந்த மாதிரி பகுதிகளில் அந்த வயர்கள் சிக்கினுச்சுன்னா அவங்க குழந்தைகளோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நெடுஞ்சாலையில போகும்போது லாங் ஸ்பீட்ல போகும்போது குறுக்க ஏதாவது வருது மாடுகள் வருது இல்ல வாகனங்கள் ஏதாவது ஒன்று வருது, ரோட்டை கிராஸ் பண்ணவங்க திடீர்னு கிராஸ் பண்ணாங்க, அப்ப சடன் பிரேக் அடிக்கிற போது என்ன ஆகும், இந்த மாதிரி குழந்தை தூக்கி வீசப்பட்டு ஊர்ல இருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆபத்து வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது, அது ஆபத்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ண ஹைவேஸ்ல போகும்போது இது குழந்தைகள் இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க அப்படின்னா காரை வந்து மித வேகத்துல ஓட்டுங்க. ஒரு 40 50 கிலோமீட்டர் அவங்க என்ஜாய் பண்ணட்டும். ஒரு 40 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது உங்களுக்கு நீங்க எவ்வளவு சடன் பிரேக் அடிச்சாலும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அவங்க கொஞ்ச நேரம் வந்து ஜாலியா அதை இது பண்ணிட்டாங்களா உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணுங்க. நீங்களும் ஸ்பீடா போகணும், குழந்தையும் என்ஜாய் பண்ண நினைச்சா இந்த மாதிரி ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தவிருங்க. நீங்க கார் வாங்குறது நீங்க சேஃப்டியா உங்க குடும்பம் சேஃப்டியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா கெத்தோட ஜாலி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி ஆபத்துகளை விலை கொடுத்து வாங்காதீங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமா இருங்க. குழந்தைகள் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களோட ஆசைக்காக குறைந்த வேகத்துல இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுங்க, அனுமதிங்க. அதிக வேகத்துல இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிச்சீங்கன்னா உங்களோட எதிர்காலம் மட்டும்தான் உங்க குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கப்படும். ஒருவேளை அந்த குழந்தை வந்து உயிரிழக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு கை முறிஞ்சு கால் முறிஞ்சு இல்லை முதுகு தண்டத்துல ஏதாவது அடிபட்டு லைஃப் லாங் பெட்ல படுத்திருந்தாங்க அப்படின்னா
அந்த நேரத்துல குற்றவாளியா நீங்க தான் இருப்பீங்க. காரை ஓட்டிட்டு போறவங்க தான். நீங்க அந்த குழந்தைய அனுமதிச்ச நீங்க தான் வந்து ஒரு குற்றவாளியா நிறுத்தப்படுவீங்க. லைஃப் லாங் அந்த குழந்தைகள நீங்க பார்க்குற ஒவ்வொரு முறையும் உங்க மேலான தப்பு வந்து நீங்க இது பண்ணுவீங்க. நீங்க குற்றவாளியா நீங்களும் உணர்வீங்க. மற்றவங்களும் உங்கள அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது போன்ற விஷயங்கள தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கும், உங்களோட குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.